பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எந்த காரியமும் இந்த உலகத்தில் கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இந்த உலகத்தில் படைப்புகள் எல்லாம் படைத்து நம்மை மனுஷ ரூபமாய் ஆண்டவர் அவரை போலவே நம்மை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊற்றி ஆண்டவர் ஜீவ ஆத்மாவை நம்மை மாற்றி இந்த உலகத்தில் இவ்வளோ கோடி ஜனங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற கர்த்தரால் ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஜீவ ராசிகளை உண்டாக்கினார், கடலில் வாழ்கிற உயிரினங்களை உண்டாக்கினார். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ இப்போ ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் புதுப்பித்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த உலகத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த சம்பவமும் இந்த வார்த்தையும் எப்பொழுது சொல்லப்பட்டதுன்னா, அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் சாராள் என்ற மிகப்பெரிய விசுவாசிகளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அப்போ விசுவாசமுள்ள ஆபிரகாம் கிட்ட தான் இந்த ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. சாராள் கிட்ட இந்த வார்த்தை கொடுக்கவே இல்லை. ஆபிரகாம் வந்து தன் கண்களை தூரமாக ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு 3 புருஷர்கள் வருகிறார்கள். அவர்கள்கிட்ட ஓடி போய் பணிந்து அவர்கள் குனிந்து, நீங்கள் தண்ணி குடிக்கணும், எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்ட்டு அவர் வந்து உபசரித்து அந்த தூதர்கள் 3 பேரையும், அந்த பிதாக்கள் 3 பேரையும் அவர் வீட்டுக்கு அந்த கூப்பிடுறார். அந்த புருஷர்மார்களை 3 பேரை கூப்பிடுறார், நீங்கள் வாங்கிட்டு. அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. அருமையான தீர்க்க தரிசனம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துல நாங்கள் திரும்பி வருவோம், வரும்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அவர் அந்த வார்த்தை கேட்டதுமே கூடார வாசல்ல சாராள் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு உற்பவ கால திட்டம், ஒரு குறிப்பிட்ட நேரம், எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு வந்து இதுதான் நல்ல நேரம் நம்ம நினைப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்ல நேரத்தை சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தர் வைத்திருக்கிறது தான் சரியான நேரம். ஆமென். அதுக்கு முன்னாடி நடந்தாலும் அது சரியா இருக்காது, அதுக்கு பின்னாடி நடந்தாலும் அது சரியா இருக்காதுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நேரம், அதுதான் அந்த வார்த்தையில் திட்டமாக சொல்லுகிறார். அந்த வந்த தூதர்கள் சொல்லுகிற வார்த்தை, ஒரு உற்பவ கால திட்டத்தில், ஒரு நேர்த்தியான நேரத்தில். இப்போ வயசாகி போச்சு, அவங்களுக்கு ரொம்ப வயசானவர்கள் 2 பேருமே. அவங்க வந்து அந்த ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற அந்த வழிபாடு எல்லாமே நின்று போச்சு, ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற அந்த காரியமே இல்லாமல் போச்சு. அப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத, ஒரு வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்பை ஏற்படுத்துகிறவர். ஆமென். இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு இல்லாத ஒரு தருணம் இருக்கலாம். எனக்கு இவ்வளோ சேலரி வராது, எனக்கு இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் வராது, எனக்கு பிள்ளை பிறக்காது, எனக்கு டாக்டர்ஸ் இவ்விதமாய் சொல்லிவிட்டார்கள். 1000 டாக்டர்ஸ் என்னன்னா சொல்லட்டும், 1000 முதலாளிகள் என்ன வேணாலும் சொல்லட்டும், கூட வேலை செய்கிறவங்க என்னன்னா சொல்லட்டும், உன் வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களை பற்றி என்னன்னா சொல்லட்டும், வழி இல்லை, அது அடைக்கப்பட்டது, இது வராது என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அங்கேதான் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒரு உற்பவ கால திட்டத்தில், ஒரு நேர்த்தியான நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை விசுவாசத்தோடு அவங்க சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதை அப்படியே பொறுமையாக கேட்டு நிதானிக்கிறாரு. ஆனால் சாராள் அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. என்னன்னா, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லை, என் ஆண்டவன்மாரும் முதிர் வயதாக இருக்கிறாரு, இப்போ போய் எப்படி நடக்கும்னு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மனதளவில் நகைக்கிறார்கள், சிரிக்கிறாங்க. இது நடக்காத விஷயம், என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரலாம். இல்லை, அக்கா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் என்னுடைய வயிறு சரியில்லை, என்னுடைய உடம்பு சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என்னுடைய நிலைமை சரியில்லை, டாக்டர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்க இப்படி பேசுகிறாங்களே. ஒரு சில இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல, அக்கா எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்படி ஒரு ஆசீர்வாதம் என் வீடு தேடி வரும், இது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு விதமாய் தோன்றலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறார் 14வது வசனத்தில் நம்ம வாசிச்சது போல, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துல நான் வருவேன். ஆமென், அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர் உள்ளவர், மரித்த காரியத்தை உயிரடைய செய்கிறவர், மரித்த சரீரத்தை உயிரடைய செய்கிறவர், மரித்த திருமண காரியங்களை உயிரடைய செய்கிறவர், மரித்த உறவுகளை புதுப்பிக்கிறவர். ஸோ மரித்து போன காரியங்களை ஆண்டவர் இருக்கிறேன், நான் மறுபடியும் வந்து உன்னிடத்துல ஒரு காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று திட்டமாய் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாய் உங்கள் வீடுகளில் ஆசீர்வாதம் கடந்து வரும். கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உற்பவ கால திட்டத்தில் கர்த்தர் நிதானித்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஆண்டவர் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா.
ஆண்டவர் தரும் வரைக்கும் பொறுமையா இருங்க. அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும். ஏன் இந்த வயசான காலத்துல உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, வரும் நாட்களில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லோரும் கடந்து வருவார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வண்ணமாக தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாம் காலம் சென்றதாய் உங்கள் கண்களுக்கு தெரியலாம், ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு அது காலம் அல்ல. அது ஒரு நேரம் வரும் வரைக்கும் அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய முடிவு கர்த்தருடைய முடிவு அல்ல, கர்த்தருடைய முடிவு தான் முடிவானது. ஆமென். உங்களை குறித்து கர்த்தர் முடிவை வைக்கல, உங்களை குறித்து கர்த்தர் ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். ஆரம்பம் வைத்தபடினால தான் தூதனை அனுப்பி ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. அவன் நினைக்கிறான் நம்ம சாவ போற டைம்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சொல்லுகிறார். இந்த புருஷர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ட்டு. ஆமென். இப்பொழுதும் நீ எதுக்கெல்லாம் எண்டு வச்சு இது முடியாதுன்னு ஃபைலை தூக்கி போட்டுட்டீங்களோ, தேவையாது நடக்கவே நடக்காதுன்னு தூக்கி போட்டீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் அது துவக்கமாய் வைக்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் நீ சொல்லப்பட்ட வாக்குத்தத்தன்படியே ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். எல்லா கதவுகளையும் திறக்க போகிறீர். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய போகிறீர். பெரிய காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகளுக்காக செய்து சாட்சியாக நடத்த போகிறீர். ஆண்டவரே, துக்கத்தோடு பலவீனத்தோடு பயத்தோடு சோர்வோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே இந்த வேளையில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.